உள்ளுவதெல்லாம் உயர்வுள்ளல் மற்றவை தள்ளினும் தள்ளாமை நீர்த்து. அனைவருக்கும் ஸ்ரீ பாலமுருகன் ஜோதிடாலயத்தின் அன்பு வணக்கங்கள். இந்த பதிவில் நாம் காண இருப்பது கடகலக்ன ஜாதகரின் பொது பலன்கள். கடகலக்னத்தில் பிறந்தவர்கள் நடுத்தர உயரமும் வட்ட முகமும் இரட்டை தாடையும் உடையவராக இருப்பார்கள். சிவந்த நிறமுடையவர்கள், நல்ல தைரியசாலியாகவும் புத்தி கூர்மை உடையவர்களாகவும் இருப்பார்கள். நடையிலும் ஊர் சுற்றுவதிலும் விருப்பமுள்ளவர்கள். தன தானிய விருத்தி உடையவர். தந்தையோடு அபிப்பிராய பேதம் உள்ளவர்கள். குடும்ப பாசம் உள்ளவர்கள். குழந்தைகளிடம் மிகுந்த அன்புடையவர். உணர்ச்சி வசப்படும் தன்மை உடையவர்கள். அதனால் சில சமயம் விசித்திரமாகவும் நடந்து கொள்வார்கள். நாணயமுடையவர்கள். நன்றாக பேசக்கூடியவர்கள். நீதி நேர்மையை விரும்புவோராகவும் இருப்பார்கள். வியாபாரம் அல்லது பொருள்களின் உற்பத்தியில் இவர்களுக்கு அதிக ஈடுபாடு இருக்கும். வாழ்க்கையின் ஆரம்ப காலத்தில் சிரமங்களை சந்திப்பார்கள். தீர்க்கமான ஆயுள் உண்டு. சபல குணமும் வித்தியாசமான கனவு காணும் திறனும் உடையவர்கள். கவிஞர்கள், எழுத்தாளர்கள், கலைஞர்களாக வாழ விரும்புவார்கள். சுறுசுறுப்பாக செயல்பட்டு எதையும் திறமையுடன் செய்து முடிக்கும் ஆற்றல் கொண்டவர்கள். சகஜமாக பழகுவார்கள். எந்த ஒரு விஷயத்தையும் தீர்க்கமாக ஆலோசித்து செயல்படும் இவர்கள் துணிந்த பின் துக்கமில்லை என்றிருப்பார்கள். இரக்க குணம் கொண்டவர்கள். ஞாபக சக்தி உண்டு. இவர்களிடம் பழகுவது கடினம். பழகிய பின் பிரிய முடியாது. நண்பர்களை நம்பி ஏமாந்து போவார்கள். கள்ளம் கபடமின்றி வெளிப்படையாக பேசும் சுபாவம் கொண்டவர்கள். பிறரின் கருத்துக்களுக்கு முக்கியத்துவம் தராமல் இருப்பதால் பலரின் வெறுப்பிற்கு ஆளாகி விடுவார்கள். குளிர்ந்த கண்களும் மெதுவான பார்வையும் கொண்டவர்கள். புகழ்ச்சிக்கு மயங்குபவர்கள். ஏற்ற இறக்கமான பொருளாதார நிலை உண்டு. கடினமாக பேசுகிறோம் என்று தெரியாமல் பேசுவார்கள். கூட்டத்தை கண்டு அஞ்சுபவர்கள். வீடு மனை வாகன யோகத்தை பூர்ணமாக அனுபவிப்பார்கள். தாயாரின் கருத்துக்கு அதிக முக்கியத்துவம் கொடுப்பார்கள். ஆன்மீகத்தில் ஈடுபாடு உண்டு. அடங்காத ஆண்மகனை பெற்றிருப்பார்கள். எதிரிகள் குறைவு என்றாலும் அவர்களால் ஏற்படும் ஆபத்து பாதிப்புகள் அதிகம். கருத்து ஒற்றுமையோடு கூடிய கலத்தரம் அமையாது. நண்பர்களால் ஏமாற்றப்படுவார்கள். கூட்டுத் தொழில்களில் தோல்விகளை சந்திப்பார்கள். அநேக பந்துக்கள் உடையவர்கள். பந்துக்களால் பயனற்றவர்கள். நெருப்பு, நிலம், வியாபாரம், அரசியல், சமூக சேவை, விவசாயம், கொடுக்கல் வாங்கல், ஆடை ஆபரணப் பொருட்கள், கலை, நடிப்பு, தூரதேசங்களுக்கு சென்று தொழில் புரிதல், ஆராய்ச்சித்துறை, சமையல் கலை, சங்கீதம், ஓவியம், போலீஸ், இராணுவம் தொடர்பான தொழில்களில் அதிக ஈடுபாடு கொண்டவர்கள். சிலருக்கு அரசு உயர் பதவிகளும் கிடைப்பதற்கு வாய்ப்புண்டு. தன்னுடைய செயல்பாடுகளின் மூலம் ஜன வசீகரத்தை பெற்றவர்கள் என்றால் மிகையாகாது. நன்றி, வணக்கம்.